ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ராவல் சேனல். பார்க்குறான இருக்க சதீஷோட அன்பான வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் ஊருக்கு தாங்க போகிறோம். ஒன் டேல ராமேஸ்வரத்தில் என்னென்ன முக்கியமான பிளேஸ்லாம் நம்ம பார்க்க முடியும் சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கேருந்து ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணோம். மதுரை டு ராமேஸ்வரம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 179 கிலோமீட்டர் ஆகும். கிட்டத்தட்ட வந்து 3 ஹவர்ஸ் கிட்ட நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாடோட ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னா ராமேஸ்வரம் ஒன்று தான். இந்த ராமேஸ்வரம் ஒரு தனி ஐலாண்டு. இப்படிப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயம் இதெல்லாம் நம்ம டிராவல் பண்ணும்போது பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ராமேஸ்வரத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, பாம்பன் பிரிட்ஜுங்க. இந்த பிரிட்ஜை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்தியாவோட லார்ஜஸ்ட் பிரிட்ஜினா அது இதுவும் ஒன்று தான். இந்த பிரிட்ஜோட லென்த்து பார்த்தீங்கன்னா 2.2 கிலோமீட்டர் கிட்ட நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜுக்கு சென்டராக நம்ம நின்று பார்க்கும்போது கடலோட வியூவும் செம்ம சூப்பராக இருக்கும். பை ரோடு மட்டும் இல்லைங்க, ரயில்வே ட்ராக்கும் இருக்குது. நடு கடலில் ஒரு ஃப்ளைஓவர் அண்ட் ரயில்வே ட்ராக் இருக்குதுன்னா கண்டிப்பாக ராமேஸ்வரத்தில் மட்டும் தான் இருக்குது. பார்க்கிறதுக்கு செம்ம சூப்பராகவே இருக்கும். உண்மையாலே வந்து இந்த வியூவை பார்க்கிறதுக்கு நிறைய பேர் வந்து இங்கே காரை பார்க் பண்ணிட்டு எல்லாம் ஃபோட்டோ இது மாதிரிலாம் எடுப்பாங்க. ஆனால் பட் அது வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயமே சொல்லலாம். ஏன்னா இங்கே கவர்மெண்டோட அறிக்கை பலகை இருக்குது. அதாவது இந்த இடத்துல வந்து காரை பார்க் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இறங்கி ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இங்கே வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுனால இங்கே வந்து அலோவ் பண்ணுறதில்ல. அதுமாரி நீங்கள் பார்க் பண்ணிங்கன்னா உங்கள் காருக்கு வந்து 1000 rupees வந்து ஃபைன் பண்ணுவாங்க. அதனால வந்து கவனமாக இருங்க. இந்த இடத்துல வந்து எக்காரணம் கொண்டு இந்த தப்பு செஞ்சிடாதீங்க. நீங்கள் ஃபோட்டோ அதுமாரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் காரை வந்து இந்த ஃப்ளேவருக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடந்து போயிட்டு நீங்கள் அந்த ஃப்ளேவர்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுங்க. ஏன்னா நீங்கள் பார்க் பண்ணதுனால மற்ற வெஹிக்கிளுக்கும் போகிறதுக்கும் வர்றதுக்கும் ரொம்பவே சிரமமாக இருக்கும். இதை ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் ஏபிஜே அப்துல் கலாம். அவரோட மணிமண்டபம் நினைவகம் இப்படி சொல்லிட்டே போகலாம். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவர் எப்படி இருந்தார், எப்படி வாழ்ந்தார் சொல்லிட்டு பல்வேறு விஷயத்த வந்து இந்த இடத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராமேஸ்வரம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு இடத்த விசிட் பண்ணி பாருங்க. உங்களோட அனுபவத்தை வந்து என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து பதிவு பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம அடுத்ததாக எந்த ஒரு பிளேஸுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா, ராமநாதர் கோயிலுக்கு தாங்க நம்ம போகிறோம். ராமேஸ்வரம் ஊருக்குள்ளே போகிறதுக்கு வந்து இங்கே உள்ள ராமேஸ்வரம் முனிசிபாலிட்டி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது காருக்கு வந்து 100 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் வாங்கிட்டு நம்ம ஊருக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு விசிட் பண்ண போகிறோம். எங்களோட ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து 8 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ராமேஸ்வரத்துக்கு 10:30க்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதோ அந்த ரூமை சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரூமுக்குலாம் போகிறதில்ல, டேரெக்டாக வந்து நம்ம கோயிலுக்கு தான் போகிறோம். கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து அக்னி தீர்த்தம் சொல்லி ஒரு கடற்கரை இருக்குது. அந்த இடத்துக்கு தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். நீங்கள் ராமேஸ்வரம் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிளேஸாக நம்ம எதை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கடல் தாங்க. இந்த கடலோட நேம் பார்த்தீங்கன்னா அக்னி தீர்த்தம் சொல்லுவாங்க. ராமநாத சுவாமி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பெரும்பாலான மக்கள் எல்லாருமே இந்த கடலில் வந்து குளித்த பிறகு தான் கோயிலுக்குள்ளேயே போவாங்க. அதேமாரி உங்களுக்கு இந்த கடலில் குளிச்சிட்ட பிறகு நீங்கள் இந்த கோயிலுக்குள்ளே போவாங்க. ஏன்னா அக்னி தீர்த்தம் நம்ம பாவங்கள்லாம் போவோம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள 22 தீர்த்தங்கள் இருக்குது. இப்போ நம்ம கடலை குளிச்சிட்ட பிறகு நம்ம இந்த கோயிலுக்குள்ள போலாம்.
அக்னி தீர்த்தத்தில் குளிச்சு முடிச்சிட்ட பிறகு நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய இடம் ராமநாத சுவாமி திருக்கோயிலுங்க. திருக்கோயிலுக்கு நான் குளிச்ச கையோட ஈர சட்டையோட அப்படியே நான் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறேன். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, கோயிலை சுற்றி 22 தீர்த்தங்கள் இருக்குது. அந்த 22 தீர்த்தத்தில் நம்ம குளிக்க தான் செய்யணும். குளிச்ச முடிச்சிட்ட பிறகு தான் நம்ம சன்னதிக்குள்ள நம்ம என்ட்ரி ஆக முடியும். அப்போ வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம அப்படியே நம்ம கோயிலுக்குள்ள போகலாம். கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்க சைட்லலாம் கேன் நிறைய விற்பாங்க. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த 22 தீர்த்தமும் இந்த பாட்டில் வாங்கி நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு போகலாம். கேனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா ரேஞ்சில் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட திங்ஸ்லாம் வந்து நீங்கள் ரூம் எடுத்திருந்தீங்கன்னா அங்கேயே உங்கள் திங்ஸை வச்சுட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா இங்கே வந்து லாக் இருக்குது, அங்கே கூட நீங்கள் லாக் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், மொபைல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டேன். எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் பட் இந்த கேமரா இதெல்லாம் எடுக்கக்கூடாது, அதுக்கு வந்து அலோடு இல்லை. அதனால் மீறி அதுமாரி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க. நானும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மொபைலை கொண்டுட்டு போனேன், ஆனால் என்னாலே வந்து எடுக்க முடியல. அதை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கே போர்டு போடுறாங்க, கண்டிப்பாக நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ அடுத்ததை நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, 22 தீர்த்த கிணறுல குளிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறோம். ஒரு ஆளுக்கு வந்து 25 ரூபா டிக்கெட்டு. வெளியே ஏஜென்சி இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு டக்குன்னு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அவங்க பர் ஹெட்டுக்கு வந்து அவங்க சார்ஜ் போடுவாங்க. அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக 22 தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். இந்த கோயிலை பற்றி பேசணும்னா அதுக்கு ஒரு தனி ஒரு வீடியோவே போடணும். ஏன்னா ஏகப்பட்ட வரலாறு உண்டு இந்த கோயிலுக்கு. இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் நம்ம தனியாக ஒரு வீடியோ பேசுவோம். ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு ராமேஸ்வரம் வந்தால் என்னென்ன பிளேஸ் பார்க்கலாம், எப்படிலாம் இருக்கும்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம அடுத்ததாக எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி தாங்க. தனுஷ்கோடிக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ராமநாத சுவாமி கோயிலிருந்து தனுஷ்கோடிக்கு 15 கிலோமீட்டருங்க. ஒரே ரோடு தான், ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த ரோட்டில் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கோதண்டராமன் கோயில் இருக்கும். நீங்கள் அதையும் முடிஞ்சால் போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம கரெக்டாக தனுஷ்கோடிக்கு போயிட்டு இருக்கிறோம். தனுஷ்கோடிக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சுனாமின்னு. சுனாமி பாதிக்கப்பட்ட ஊரும் தனுஷ்கோடி தான். தனுஷ்கோடியில் அந்த பாதிக்கப்பட்ட இடத்த வந்து மக்கள் வந்து இங்கே பார்த்துட்டு போகிறாங்க. முன்னாடி இது ஒரு ரயில் ஸ்டேஷனாக இருந்துதான், இப்போ அது இல்லை. அதனால வந்து நம்ம தனுஷ்கோடி எண்டுக்கு நம்ம போயிட்டு அந்த கடலோட வியூவும் பீச் வியூவும் பார்க்கலாம். தனுஷ்கோடிக்கு நீங்க இந்த ரோட்ல போகும்போது 2 சைடும் வந்து கடலை பார்ப்பீங்க. அது பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். ஒரு கடல் வந்து ரொம்ப சாந்தமா இருக்கும், இன்னொரு கடல் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். இது 2 ஜாயின் பண்ணும்போது அந்த இடத்த பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். நம்ம அது கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. தனுஷ்கோடி கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம காரை வந்து பார்க் பண்ணி ஆகணும். எங்கே பார்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு இடத்த தேடிட்டு இருக்கிறோம். ஏன்னா இங்கே வீக்கெண்ட் வந்தாலே கார் பார்க்கிங்லாம் எங்கேயுமே பண்ண முடியாது, ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும், சேலஞ்சிங்காக இருக்கும். இருந்தாலும் நம்ம எங்கேனாச்சும் ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நாங்களும் பார்க் பண்ணுற இடத்த தான் தேடிட்டு இருக்கிறோம். ஃபைனலாக வந்து ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிட்டு நம்ம தனுஷ்கோடிக்கு நடந்து வாக்கும் டிஸ்டன்ஸ் தான் இருக்குதான், அதனால் நடந்து போயிடலாம் சொல்லிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். உண்மையாலே சொல்ல போனால் செம்ம சூப்பராக இருந்ததுங்க. செம்ம ஒரு ஹைலைட்டு பீச் வியூ பாயிண்ட் நான் நிறைய இடத்துல பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. 2 கடலை ஒன்னா சேரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு வந்து இந்த இடத்துல பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இன்னைக்கு வீக்கெண்டுனால நான் மட்டும் வரலாங்க, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. தனுஷ்கோடிக்கு வரக்கூடிய டைமிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் எப்போனா வரலாம், ஆனால் ஈவினிங் 5 o'clock மேலே நீங்கள் வர முடியாது, உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம சாவகாசமாக ஈவினிங் வரலாம் அப்படின்னு நினச்சிருக்காதீங்க. இந்த இடத்துல வந்து கடலோட வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால யாரும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கிறதுக்கு மட்டும் அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லை வேகம் எல்லாம் போகிறாங்க. பட் தண்ணிக்குள்ளே யாரும் இறங்கக்கூடாது. ஏன்னா இங்கே நிறைய பேர் உயிர் இழந்துருக்கிறதுனால யாருமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ இது பார்க்கும்போது ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய ஒரு கடலும் ரொம்பவே சாந்தமாக இருக்கிற கடலும் ஒன்றா சேரக்கூடிய இடங்க. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல இருந்து நம்ம இலங்கையோட பார்டரை வந்து நம்ம பார்க்க முடியுமா. அது மணல் தீட்டு மாரி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 3வது மணல் தீட்டு மாரி வருமா, அதுதான் இலங்கை பார்டர்னு சொல்கிறாங்க. இந்த இடம் வந்து தமிழ்நாட்டோட எண்டுன்னே சொல்லலாம். ஓகே கைஸ், நீங்கள் நிறைய விஷயத்தை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம 2
பிளேஸை விசிட் பண்ணோம். அதாவது ராமநாத சுவாமி திருக்கோயிலும் அப்புறம் தனுஷ்கோடியும் கண்டிப்பாக கம்பல்சரி இதை ரெண்டுத்தையும் பாருங்கள். முடிஞ்சால் ஏபிஜே அப்துல் கலாம் நினைவகத்தையும் போய் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நான் இந்த இடத்துல இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பாம்பன் பிரிட்ஜில் நீங்கள் போகும்போது வெஹிக்கிளை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்காதீங்க, அப்புறம் ஃபைன் வந்துடும். ராமேஸ்வரம் வரும்போது இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் சதீஷ். பாய் பாய் கைஸ்.